என் வண்டிக்கு ஃபைன் இருக்கக்கூடாது, கெட்டோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? இன்னொரு வகையான ஸ்கேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சைபர் கிரைமில் வந்து ஆல்ரெடி அமௌண்ட்டு பே பண்ணி ஏமாந்துருப்பாங்க நிறையா பேர். அவங்களுக்கு அப்புறம் கால் பண்ணி, இப்படி நாங்கள் வந்து சைபர் கிரைம் ஆஃபீஸர்லேருந்து பேசுகிறோம், உங்கள் அமௌண்ட்டை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரிலாம் அனுப்புனாங்கன்னா தயவு செய்து மக்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்குள்ளது என்னவோ, இப்படி ஃபோன் வருதா இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அடுத்தவன் நேரடியாக வரானா நேரடியாக வரும்போது நம்ம பார்த்துக்குவோம், அவ்வளவுதான். இதே மாதிரி கால் எனக்கும் வந்திருக்கு. அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கால் வந்துச்சு, அட்டன் பண்ணோடனே உடனே கட் ஆகிட்டு, உடனே அடுத்து வாட்ஸ்அப்பில் வருது. வாட்ஸ்அப்பில் என்னென்னா, ஒரு டிபியில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க வந்து இங்கிலீஷில் தான் மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், ஐ எம் சர்ச்சிங் ஃபார் ஹியர், எப்படி தான் அனுப்பியிருக்காங்க. யாரா அது? எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இவன் மெசேஜ் அனுப்பான், டிபியை பார்த்தேன். டிபியில் உள்ளதுக்கு இவன் அனுப்புகிற மெசேஜுக்கு சம்மந்தமே கிடையாது. பிளாக் பண்ணு, ரிப்போர்ட் பண்ணு, அவ்வளோ முடிஞ்சிச்சு. அடுத்த வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து என்னோட நண்பன் ஒருத்தவனே ஏமாந்துருக்கான். அவன் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே ஏமாந்துருக்கான். எப்படின்னா, அவன் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு வந்து டெலகிராம் மூலமாக ஒரு லிங்க் வந்திருக்கு. அதில் வந்து என்னென்னா, அவனுக்கு ஆன்லைனில் வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன பண்ணிட்டாப்புல, காசு அனுப்பிக்கிட்டே இருக்காப்புல. ஃபஸ்ட்டு நீ 2,000 போடு, உனக்கு நான் 4,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டான், நான் 2,000 போடவும் 3,000 4,000 அனுப்பிட்டான். அனுப்பவும் என்னாச்சு, ஆஹா காசு கிடச்சிச்சு. அப்போ என்ன பண்ணுவான், திரும்ப ஆசை காட்டுறான், திரும்ப ஒரு 6,000 போடு, உனக்கு நான் 10,000 தரேன். திரும்ப 6,000 போட 10,000. அப்படியே போட்டு என்னாச்சுன்னா ஒரு 40,000 போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கான், இல்லை இந்த அமௌண்ட் பத்த மாட்டேங்குது, இன்னொரு 20,000 போடு. இப்படியே வரிசையாக போக அமௌண்ட் ஏற்றிட்டே போயிருந்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவனுக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, சைபர் கிரைமில் போய் இது பண்ணியிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் என்னென்னா, அந்த நண்பன் அவன் கூடவே பக்கத்துலேயே இருந்திருக்கான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. பக்கத்துலேயே அவனோட ரூம்மேட்டாகவே இருந்திருக்கான். ரூம்மேட்டாக இருந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஆளை கண்டே பிடிக்க முடியல. அவனும் அவன் தம்பியும் போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அதனால என்ன சொன்னால், வருமுன் காப்பது சிறந்தது. அதனால உங்களால் முடியலையா, அது வருதா, இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா? மக்கள் பாதுகாப்பாக இருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி.